ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடான பிறகு நீங்கள் முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாதாம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், கிஸ்மிஸ் பழம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் நல்லா வந்து செவக்க வறுத்த பிறகு அதை ஒரு தட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதே நெய்யில் ஒரு 4 போல் ஏலக்காவை நல்லா தட்டி இந்த நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கேசரியில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவை கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ரவை எடுத்திருக்கேன். நல்லா அந்த நெய்யில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக கருகிடும். ஸோ அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு. இதில் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரை சேர்த்திங்கன்னா கேசரி வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்ல காய்ச்சின கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கு வந்து நாங்கள் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். ஒரு சில ரவைக்கு வந்து தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 கப் அளவு மினிமமாக வச்சுக்கோங்க. அந்த ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். இப்போ வந்து நான் வந்து 1/2 கப் ரவை எடுத்ததுனால நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவையில் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கட்டிகள் எதுவும் இராமல் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும். ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறும்போது உங்களுக்கு ரவையும் நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். உங்களுக்கு கேசரியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா ஹாட் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் ரவை கேசரி செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு ரவை எடுத்துக்கிட்டிங்களோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேசரியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 1/2 கப் ரவை எடுத்ததுனால 1/2 கப் சர்க்கரை கூடவே சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கேசரி வந்து அந்த பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்ல பக்குவமாக வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரவா கேசரி. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து தீபாவளிக்கு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கடைசியாக நெய் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரவா அல்வா மாதிரி டைப்பில் ஒரு கேசரி வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.